ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் டைம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி என்னோடய ஸ்டைலில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம பாத்திரத்தில் பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் பருப்பு வேக வைக்கிறத விட இந்த மாதிரி தனியாக வேக வச்சு எடுத்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன், துவரப்பருப்பு. தண்ணி ஊற்றி நல்லா இதை அலசி எடுத்துக்கலாங்க. ஒரு டைம் நல்லா அலசினிங்கன்னா போதும். ஃபுல்லாக நிறைய 2-3 டைம் அலச தேவையில்லை. ஒரு டைம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் நம்ம இந்த பருப்பை போட்டு வேக வச்சுக்கலாங்க. பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா தேவையானதை அரைச்சிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட இப்போது ஒரு 4 வரமிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த போல் எடுத்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு இந்த வரமிளகா மட்டும்தான் போடுறோம். அப்புறம் 2 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தாளிக்கிற உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போது வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜில் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலேயே அரைச்ச கொத்தமல்லி தூள். நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா ஸ்லிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க, இல்லைன்னா கொத்தமல்லி கருகிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி பருப்பு வெந்துட்டுருக்கு இல்லையா, அதில் முருங்கைக்காய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், நீங்கள் என்னென்ன காய் சேர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா காயுமே சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நல்லா கலக்கி விடுங்க. இப்போது வெந்துட்டுருக்கு. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நம்ம அரைஞ்சி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த கத்திரிக்காய்க்கு பதிலாக முருங்கைக்காய் மட்டும் போட்டு வேக வச்சுட்டு கடைசியாக எல்லாம் சாம்பார் கொதித்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு 2 கொதிக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மாங்காவை அரைஞ்சி போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் போட்டிங்கன்னா கத்திரிக்காய் எடுத்துடலாமே, கத்திரிக்காய் வேண்டாம். மாங்காய் போட்டு ஒரு 2 கொதி விட்டிங்கன்னா போதும். கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், மிளகா, கடலைப்பருப்பு இதெல்லாம், அது கூட தேங்காய் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நெய்ஸாகவும் அரைக்கூடாது, ஓரளவுக்கு பருபருன்னு அரைச்சா போதுங்க. இப்போ சாம்பார் கொதிச்சிட்ருக்குங்க இல்லையா, அதில் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு அளவாக இருக்கா, காரம் போதுமான்னு பார்த்து நல்லா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதில் அரைச்சி விழுத போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, சாம்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கொதித்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக புளி சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்தா குழம்பு ரெடி ஆகிடுங்க. அதுக்கு வானலில் ஒரு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திருக்கோம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சமாக, கடலைப்பருப்பு நல்லா வேகட்டுங்க.
கருகிடக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை எல்லாம் தாளித்ததும் இப்போ கொதிச்சுட்டுருக்குங்க இல்லையா, அந்த குழம்புல எடுத்து கொட்டிட்டால் நம்மளோட சுவையான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணாதவங்களா இருந்தால். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.